ओम शक्ति 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 शक्ति शिवने போற்றி எல்லாத்தவர்க்கும் இறைவா போற்றி ஜெய் ஆதி பராசக்தி की जय ஐயர்களே ஆன்மீக சான்றோர்களே தாய்மார்களே எல்லாம் வல்ல அன்னை பராசக்தியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ முத்து மகாமாரியனுடைய அனுகிரகத்தினாலே காலை சிறப்பான முறையிலே மகா கும்பாபிஷேக உடம்பு விழா நடைபெற்றது. இன்று மாலை லட்சுமியினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய நம்ம வீட்டு மனைவிமார்கள், கல்யாணம் ஆகக்கூடிய பெண்கள் எல்லோருமே நம்ம வீட்டுக்கு லட்சுமி தான். அவர்களுடைய திருக்கரத்தினாலே வீட்டுக்கு ஒரு பொண்ணு விளக்கேற்று வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க. தாயே எனக்கு ஒரு நல்ல மருமகளை கொடு, பெண்ணை வைத்திருக்க நல்ல மாப்பிளையை கொடு அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, இது மாதிரி ஒரு தீப பூஜை செய்தா நம்ம நினைத்ததெல்லாம் உடனே நடைபெறும். ஒரு கோவில் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு அன்னைக்கு மாலை அம்பாளுக்கு திருவீதி விழா, இந்த மாதிரி ஏதோ ஒரு விசேஷமான பூஜையை செய்வார்கள். அதிலே இந்த கோயிலும் இந்த ஊரும் நீங்களும் எல்லோரும் நலமுடன் இருக்க வேண்டி கூட்டு பிரார்த்தனையுடன் சேர்த்த இந்த திருவிளக்கு பூஜை. எல்லாரும் வசதி உள்ளவர்கள் கொஞ்சம் பூஜை செய்யக்கூடிய ஆர்வமா இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமையில தீப பூஜை செய்வாங்க. இல்ல அப்படின்னா வரலட்சுமி விரதம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிறப்பு தினத்துல லட்சுமி பூஜை செய்வாங்க. தீபாவளி இந்த மாதிரி விசேஷ தினங்கள்ல பூஜை செய்வாங்க தங்களுடைய குடும்பத்திற்காக. இப்ப நீங்க செய்யக்கூடிய இந்த தீப பூஜையாகப்பட்டது இந்த வடக்கு அந்தமான்ல இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் இந்த நகரத்திற்கும் ஏன் இந்த உலகத்திற்கே உங்களுடைய பூஜையினால பலன் கிடைக்க போகின்றது. ஊர்ல சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் தீப பூஜை பண்ணோம். இப்ப இங்க அம்மாவுடைய சன்னதியிலே நம்ம தீப பூஜை பண்றோம். கலோச்சண்டி விநாயகோ அப்படின்னு கலியுகத்துல விநாயக பெருமானை அம்பாவை வழிபட்டா உடனே பலன் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகின்றது. ஆகவே இந்த திருவிளக்கு பூஜையினுடைய மகிமை எப்பொழுதுமே நிறைந்த செல்வத்தை தரக்கூடியது. செல்வம் மட்டுமென்றால் ஒரு செல்வம் இல்ல, பணங்காசு மட்டும்தான் செல்வம் இல்லை. முதல்ல கல்வி செல்வம், அருள் செல்வம், பொருள் செல்வம், நாம் பயன்படுகிற அத்தனை பொருட்களுமே ஒரு செல்வம் தான். திருவள்ளுவர் செல்வம்ன்றதுல ஒரு 10 திருக்குறளை எழுதியிருக்காரு. அந்த செல்வம் எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த செல்வத்தை தரக்கூடியவன் தான் அலைமகள், கலைமகள், மலைமகள் என்று சொல்லக்கூடிய துர்கா, லட்சுமி, சரஸ்வதி சொல்லுவாங்க. உதாரணமாக எங்க வீட்டுல 3 மருமகள்னா 3 சக்தியினுடைய வடிவமா 3 மருமகம் இருக்கா அப்படின்பாங்க. ஒருத்தர் துர்கையா இருக்கா, ஒருத்தர் மகாலட்சுமியா இருக்கா, ஒருத்தர் சரஸ்வதியா இருக்கா. ஏன்னா அவங்க செய்யற செயல்பாடை பத்தி அவங்கள ஒரு சந்தோஷப்படுத்துவதற்காக சொல்லுது.
ஏன் அப்படின்னா அந்த மாதிரி அந்த வீரமா இருக்கும். அந்த பணம் காசை எங்க பிடிக்கணுமோ அங்க பிடிக்கணும், எங்க செலவு பண்ணணுமோ செலவு பண்ணணும். எங்க குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு சொல்லி தரமோ அந்த படிப்பு சொல்லி தந்து அந்த பசங்களை உருவாக்கணும். இதுதான் ஒரு இல்லத்தரசியினுடைய கைவண்ணம். ஆகவே நாம் ஒரு பாதையில் செல்லும் போது அந்த பாதையினுடைய வழி சரியாக இருந்தால் அந்த வழியாகப்பட்டது நம்ம சென்றடைவதற்கு சிறப்பாக இருக்கும். அதுபோல அந்த மார்க்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். இப்ப நீங்க செய்யறத பார்த்துட்டு எங்க குழந்தை ஒரு பக்கத்துல இருந்து சின்ன குழந்தை பாக்குதுன்னா எங்க அம்மா செஞ்சாங்க, எங்க சித்தி செஞ்சாங்க, எங்க பெரியவங்க விளக்கு பூஜை எல்லாம் பண்ணாங்க, நம்மளும் பண்ணணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஆர்வம் ஏற்படும். இதுதான் நம்ம பாரம்பரியமான நம்ம சைவ சனாதன தர்மத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்கள். உங்க குலசாமி என்ன அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சொல்லிக் கொடுத்தாதான குழந்தைகளுக்கு தெரியும். அதுபோல நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் அந்த செயலாகப்பட்டது மேலும் மேலும் அது சிறப்படைய வேண்டும் என்றால் நாம் அதை பின்பற்ற வேண்டும். ஆகவே அந்த அற்புதமான இந்த விஷயங்களை எல்லாம் நாம் குழந்தைகளுக்கு சொல்லித் தர வேண்டும். நல்ல திருமணங்களுக்கு, நம்மளுடைய உறவினர் வீடுகளுக்கு, பெரியோர்களுடைய 60ஆம் கல்யாணம், சதாபிஷேகம், இது மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் குழந்தைகளை அழைத்து செல்ல வேண்டும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன், நீ ஸ்கூலுக்கு போ அப்படின்றாங்க. முக்கியமான விஷயங்கள் நடக்குது, ஒரு பரீட்சை நடக்குதுன்னா அப்ப தவிர்க்கலாம். ஆனா எல்லா விஷயங்களும் குழந்தைகளை அழைத்து போய் அதை காண்பிப்பதனாலே நம்மளுடைய கலாச்சாரம் சொல்றாங்க. விஷயம் ஸ்கூல்ல போய் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வாங்க, குழந்தை அப்படின்றது எல்லாம் அப்பா தான் பண்றாங்க. இருக்கிறத கட் பண்ணி அதை வச்சு இதை வச்சு ஒட்டி வச்சு அவங்க கொடுத்து அவாதான் படிக்கிறான் திரும்ப முதல்ல இருந்து. அது மாதிரி நம்ம இதெல்லாம் செய்ய வேண்டாம். நம்ம குழந்தைகளெல்லாம் அழைச்சிட்டு போய் ஒரு விசேஷத்துல கோயில் கும்பாபிஷேகம் விசேஷத்தெல்லாம் அழைச்சிட்டு போனா ஆனா அந்த குழந்தைங்க இதெல்லாம் நம்மளுடைய கலாச்சாரம், இதெல்லாம் நம்ம கத்துக்கிறோம் நம்ம சொல்லவே வேண்டாம். அம்மா நான் அந்த ஊர்ல பாக்குறேன், அங்க எல்லாரும் பண்ணிக்கல 1 மணி நேரம், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நம்ம திருப்பி எப்ப அந்த நடக்கும் நம்ம சொல்லாமலே கேட்கும் குழந்தை. இதுதான் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே ஒரு அற்புதமான இந்த மாலை பொழுது நேரத்தில் எல்லோரும் அந்த தீபத்தை ஏற்றக்கூடிய சமயம். ஐயா முன்னாடியே சொன்னாங்க, எல்லாரும் பேசாம இருக்கு, 1 மணி நேரம் தான் பூஜை பண்ண போறோம். அதனால அதை கொஞ்சம் கேட்டீங்கன்னா உங்களுக்கும் சிறப்பாக இருக்கும், எங்களுக்கும் செய்யறதுக்கு ஆர்வமா இருக்கும். இந்த தீபபொலியினுடைய பலன் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டுமா அம்பாளுடைய திருசன்னிதானத்தில் இந்த ஒரு கும்பாபிஷேகத்திற்குரிய முக்கியஸ்தர்களும் நன்கொடையாளர்களும் ஆன்மீக மெய்யன்பர்களும் அனைவர்களுக்கும் பல 4 கும்பாபிஷேகத்தை இந்த வடக்கந்தமான் ஒரு வாரத்துல போன செவ்வாய்க்கிழமையிலிருந்து இந்த செவ்வாய்க்கிழமைக்குள்ள நாங்க கிளம்பி வந்த இந்த திங்கட்கிழமை ஒரு வாரம் தான் சொல்லணும். அந்த ஒரு வாரத்துல 4 கும்பாபிஷேகத்தை பண்ண பெருமை உங்க ஊரே சேர்ந்தது. ஏன்னா அப்படியே தொடர்ந்து முகூர்த்தம் கிடைச்சது. தொடர்ந்து அந்த பூஜை அனைவரும் ஈடுபாடாக நீங்களும் அதற்கு ஒத்துழைத்தீர்கள். வந்திருக்கக்கூடிய சிவாச்சாரியார்களும் இந்த அனைவரும் சிறப்பாக செய்யும் போது ஒரு சிறப்பு அடைந்தது. இறையருளாகப்பட்டது ஒரு சேர கிடைச்சது. அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை அம்மாள் முத்து மகாமாரியம்மன் நமக்கெல்லாம் அருளியுள்ளார். மேலும் உங்களுக்கு நீண்ட ஆயுளும், உங்களுக்கு நீண்ட ஆயுள்னா உங்க கணவருக்கு ஒரு பொண்ணை பார்த்து சாவித்திரி சொன்னாலாம், சத்தியவான் சாவித்திரி கதை தெரிஞ்சிருக்கும். கணவனை யமதர்மராஜாவிலிருந்து தன்னை மீட்டு அவளுக்கு உயிர் சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஆயுளை அதிகமாக்கிறது. ஒரு பொண்ணை பார்த்து தீர்க்க சோகங்கள்லயே பிராப்தின்னு சொன்னா ஆத்துக்காரருக்கு 2 நாள் காரணம் இருக்கும். அப்ப உங்களை வாழ்த்தினா உங்களுடைய ரிட்டர்ன் பலன் யாருக்கு போகுதுன்னா உங்க வீட்டுக்காருக்கு போகுது. அப்ப ஒரு பெண்ணுக்கு புஷ்பமும் பூவும் அவளுக்கு கிடைத்து அவ கடைசி வரலும் நீண்ட ஆயுளுடன் 100 வயசு வரல இருக்கான்னா இருவருக்குமே அந்த ஆசீர்வாதம் கிடைக்கின்றது. அப்பேற்பட்ட ஒரு தன்மையை இந்த திருவிளக்க பூஜையிலிருந்து நாம் பெற முடியும். ஆகவே சொல்கின்ற மந்திரத்தையும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய வகையிலே இங்கு அம்பாளுக்கு பூஜை செய்ய இருக்கின்றோம். அன்பர்கள் இந்த பெண்களுக்கு தான் செய்யறதுனால பெண்கள் மட்டும்தான் இதை பார்க்கல, ஆண்களும் இதை தரிசிக்கலாம். அவர்களும் இந்த பூஜைக்கு தேவையான வீட்டுல ஒரு அம்மா ஒரு சமையல் பண்ணாங்கன்னா குழந்தை எடுத்து எல்லாரும் தேவையானதை எடுத்து கொடுக்குற மாதிரி புஷ்பங்கள் தேவையானது எல்லாரும் வீட்டிலும் கொடுத்து தான் ஏற்படுத்திப்பாங்க. சும்மா சொல்லி வைக்கிற இருக்க வேண்டும். அதனால அந்த எல்லா தேவையான பொருட்களை உபகரணங்களை எல்லாரும் தயார்படுத்திக்கலாம் அப்படின்னு இந்த சமயத்தில் உங்களுக்கு நினைவில் நிறுத்தி குழந்தைகளை நாம் பழக்கப்படுத்த வேண்டுமா இந்த
கொண்டு தொடர்ந்து திருவிளக்கு பூஜையை துவங்குகின்றோம். ஜெய் ஆதிபராசக்திக்கு ஜெய். ஓம். எல்லாரும் கையில தண்ணி வச்சிருக்கீங்க, கையை 2 பக்கம் தொடச்சி. ஓம் அபவஸ்மஸ்ய. ஒரு புஷ்பத்தை கையில எடுத்துங்க. மாதா பிதா குரு தெய்வம். இதுக்கு முன்னாடி எல்லாம் சானிடைசர் யூஸ் பண்ணிருந்தோம். எந்த பூஜை பண்ணாலும் கையை சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம எடுத்துக்கணும்ன்றது சாஸ்திரத்தில் உள்ளது. மாதா பிதா குரு தெய்வம் இவாளெல்லாம் மனசுல வேண்டிக்க வேண்டியது. சொல்லுங்க. ஓம் குருஹு பிரம்மா குருஹு விஷ்ணுஹு குருஹு தேவஹ மகேஸ்வரஹ குருஹு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சத்குரு ஜன கமல அரவிந்தாभ्याम நமஹ. மம இஷ்ட தேவதாभ्यो நமஹ. குல தேவதாभ्यो நமஹ. ஆச்சார்ய சுவாமினே நமோ நமஹ. ஸ்ரீ முத்து மகாமாரி திருவடிகள் போற்றி போற்றி. எல்லாரும் அவங்களுடைய குலதெய்வத்தை மனசுல வேண்டிங்க. குலதெய்வதாभ्यो நமஹ. விநாயகர் பாதத்துல சேர்த்துருங்க. கையில மஞ்சள் அரிசி இருக்கும். கையில எடுத்துட்டு விநாயகர் பெருமான 5 முறை குட்டி கொள்ள வேண்டும். ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. வலது தொடையில இடது கையை வச்சு அது மேல வலது கையை வச்சுக்கணும். அந்த எதிரில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மாறி போயிடும். உங்க கையை மட்டும் பார்த்தீங்கன்னா தான் கரெக்டா வரும். ரைட்டு மேல இருக்கும், லெஃப்ட் கீழே இருக்கும். தமிழே மறந்து போச்சு, நான் இங்கிலீஷ் சொல்லாதான் தெரியுது. நமோ பார்த்த நமஸ்த துரித ஜெயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பரமேஸ்வரி பிரீத்யர்த்தம் ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ லக்ஷ்மீபதே கௌரிபதே வாணிபதேஸ்ட அங்கிரயுகம் ஸ்மராமி அத்ய கரிஷ்யமானஸ்ய கர்மணः நிர்விഘ്നேன பரி சமாப்த்யர்த்தம் ஆதோ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே. ஆதோ மகாகணபதி ஆராதனம் கரிஷ்யே. உங்களுடைய இடது பாகத்துல லெஃப்ட் சைடுல போடுங்க. ஆமா, உங்களுக்கு உட்கார்ந்து இருக்கிறது ஒரு சாட்சி தீபம்னு சொல்லுவாங்க. கை விளக்கு இருந்தா அதை ஏற்றிங்க. ஏற்றிட்டு அந்த குத்து விளக்கு ஏற்றிடலாம். இப்போ இல்லை, விநாயகர் பூஜை முடிஞ்சவொடனே குத்து விளக்கு ஏற்றலாம். இப்போ கை விளக்கு இருந்தா அவங்க ஏற்றிங்க. சொல்லுங்க. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அந்த பஞ்சபாத்திரம் ஜலம் வச்சிருக்கீங்கள, அதுல 2 புஷ்பத்தை போட்டுருவோம், 2 அக்ஷரை போடுவோம். கையை இப்படி மூடிக்கும். சொல்லுங்க. ஓம் கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. அந்த கையில புஷ்பத்தை எடுத்து அங்க இருக்கிற பொருட்கள் மேல தெரிஞ்ச தீபத்து மேல தெரிஞ்சிடாதீங்க. திட்டமா தெரிஞ்சுட்டு உங்க வேலையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓம் அஹஸ்திராய நமஹ. இது இடத்தை சுத்தம் செய்வதற்காக நாம 7 நதிகளை கூப்பிட்டு அங்க பூஜை செய்து அவர்களை அந்த தீர்த்தத்தை தெளிக்கும் பொழுது இது முன்னாடி அது தண்ணி, இப்ப அது ஒரு தீர்த்தம். இது பூஜைக்கு உரிய ஒரு ஜலமாக பாவிக்க வேண்டும். இப்ப விநாயகருக்கு பூஜை பண்ண போறோம். கையில புஷ்பம் கொஞ்சம் அக்ஷதை எடுத்துங்க. விநாயகர் மனசுல
गजवक्त्रं महोदरं पाशाङ्कुश धरं देवं ध्यायेत् सिद्धिविनायकम् एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् अस्मिन् हरिद्राबिम्बे सुमुखं महागणपतिं ध्यायामि विनायक पात्र से महागणपतिं आवाहयामि आसनं समर्पयामि நாலு முறை அந்த பிள்ளையாருடைய பாதத்துல ஜலம் விடுங்க பாதயோகோ வாத்தியம் சமர்ப்பயாமி அர்க்யம் சமர்ப்பயாமி ஆசமனீயம் சமர்ப்பயாமி மங்களஸ்நானம் சமர்ப்பயாமி ஸ்நான அனந்தரம் ஆசமனீயம் சமர்ப்பயாமி வஸ்திரார்த்தம் அக்ஷதான समर्पयामि आभरणार्थम अक्षदाने समर्पयामि अलंकरणार्थम अक्षदाने समर्पयामि संतन कुंकुमल्लाम विनाय साथे गंधाने धारयामि गंधस्य उपरि हरिद्राचूर्णं समर्पयामि कुंकुमविंगल पुष्प मेला पुष्प पुष्पैः समर्पयामि पुष्पाणि पूजयामि पुष्पमाय मंत्र சொல்வாங்க அப்படியே அத வாங்கி கொடுப்பாங்க ஓம் ஹ சுமுகா நமஹ போடுங்க ஓம் ஹ ஏகதந்தா நமஹ ஓம் ஹ கபிலா நமஹ ஓம் ஹ கஜகர்ணக நமஹ ஓம் ஹ லம்போதர நமஹ ஓம் ஹ ஏகதந்த நமஹ ஓம் ஹ விக்னராஜ நமஹ ஓம் ஹ விநாயக நமஹ ஓம் ஹ धूम्र केदवे नमः ओम गणा दीक्षा नमः ओम बाल चंद्र नमः ओम गजानन नमः ओम वक्र तुंड नमः ओम रूप कर्णा नमः ओम हेरंबा नमः ओम कंद ऊर्ध्वज नमः हरिद्र महा गणपतये नमः नाना विध परिमल पत्र पुष्पाणि समर्पयामि मणि எடுத்துக்கோங்க மணி எடுத்துட்டு சுவாமிக்கு மணி எடுத்துட்டு பிள்ளையாருக்கெல்லாம் ஊதுவத்தி ரெண்டு ஊதுவத்தி பண்ணி எடுத்து வச்சுங்க அப்போ ரெண்டு ஊதுவத்தி பண்ணி போயிருந்தீங்க ஓம் ரூபம் சுகந்த மனோகரம் सर्वदेवानां रूपो यत्प्रतिष्ठिता रूपमाग्राभयामि வாழைப்பழமா ஏதோ ஒரு பிள்ளைங்க महानवे नमः कदलीफल ताम्बूलं निवेदयामि नैवेद्या अनन्तरम् आचमनीयं समर्पयामि எல்லாரும் ஒரே ஒரு சூட வச்சுட்டு நான் சூழ்நிலை ஒரு சூட வச்சு தீபாராதனை கட்டிக்கலாம்
ब्रह्माय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् நீங்க அது கொண்டு கொடுத்துங்க பக்கத்துல உள்ளவங்க ஜாக்கிரதையா பாத்துங்க. நீங்க கற்பூரம் எடுத்து பக்கத்துல உள்ளவங்க ஜாக்கிரதை. அந்த கற்பூரம் எடுத்து கண்ணில் வச்சிக்கணும். கண்ணில் வச்சுட்டு விநாயகர் பெருமானை நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க. விநாயகர் பிரார்த்தனை பண்ணீங்க. அப்படியெல்லாம் சொல்லுங்க திருப்பி. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை கனிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனமா தன்மையினால் கண்ணில் பணிமன் கனிந்து ஆனைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணிபதம் நாடு வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவோ சர்வ காரியேஷு சர்வதா. என்ன பிரார்த்தனை மனசுல பிரார்த்தனை அப்படியே அப்படியே மஞ்சாட்சத்தை எடுத்து ரெண்டு பேரும் கையில் வச்சுங்க. ரெண்டு கையில வச்சுங்க மஞ்சாட்சத்தை. அரிசி மஞ்சள் அரிசி எடுத்து ரெண்டு கையில வச்சு பின்னாடி மாதிரி எல்லாம் பிளேட் குட்டிங்க. மஞ்சள் குட்டி சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் யாயேது சர்வ விக்னோ உபசாந்தயே பிராணாநாயம்யா. வலது தொடையில இடது கை கீழே வலது கை மேல. மமோ பார்த்த சொல்லுங்க. நமஸ்த துரித நேத்வார ஸ்ரீ பரமேஸ்வர ஆக்ஞயா பரமேஸ்வர ஸ்ரீத்யர்த்தம் சுபேசோபனே முகூர்த்தே அத்ய பிரம்மணः விதீய பரார்த்தே வேத வராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे वरदखण्डे मेरो दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यापकारिके प्रभवादि षष्टि संवत्सराणां मध्ये मंगलहर क्रोधी नाम संवत्सरे उत्तरायणे हेमंत ऋतु महर मासे शुक्लपक्षे षष्ट्यां सुपदितो वासरः वासरस्तु ऋतुवासर युक्तायां रेवती नक्षत्र संयुक्तायां शुभयोग शुभकरण शुभमुहूर्त सकल एवं गुण विशेषेण शिष्टायां अस्या मंगल षट्या शुभतिथो ममो भारत समस्त सुवित श्रेयद्वारा श्री பரமேஸ்வர ஸ்ரீத்யர்த்தம். எல்லாம் உங்களோட கோத்திரத்தை நினச்சிக்கோங்க. அடுத்து உங்கள் பேர், உங்கள் கணவர் பேர், உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் பேர் நட்சத்திரத்தோடு நினச்சிங்க. आवयोः सह कुटुम्बानां क्षेम धैर्य वीर्य विजय आयुल आरोग्य
अभिवृद्ध्य सिद्ध्यर्थम श्री गुरु परम गुरु परमेश्वरी गुरु परात्पर गुरुणा परिपूर्ण अनुग्रह पूर्वकम महागणपति प्रसादेन सर्व विघ्न निवारण सिद्ध्यर्थम वल्ली देवसेना समेत वडिवेल सुब्रह्मण्य प्रसादेन विभूति अनुभूति प्राप्त्यर्थम पार्वती अंबिका समेत परमेश्वर प्रसादेन मम इह जन्म पूर्व जन्म जन्म जन्मांतरेषु बाल्ये वयसि कौमारे यौवने जाग्रत वार्तकेश जाग्रत स्वप्न सुसुप्ति अवस्थासु मनोवाक्काय कर्मेन्द्रिय ज्ञानेन्द्रिय व्यापारेश्च सकल दोष पाप निवारण सिद्ध्यर्थम मत्स्यावतार कूर्मावतार वराहावतार नरसिंहावतार वामनावतार श्रीरामावतार बलरामावतार परशुरामावतार कृष्णावतार कल्की अवतार इत्यादि दशविध अवतार स्वरूपाय श्रीदेवी भूमि देवी अंबिका समेत महाविष्णु प्रसादेन अनिमा सिद्धि लहिमा सिद्धि गरिमा सिद्धि महिमा सिद्धि प्राप्य सिद्धि प्रागाम्य सिद्धि ईसित्व सिद्धि वसित्व सिद्धि इत्यादि अष्ट सिद्धि देवदाना प्रसादेन अष्टविध ऐश्वर्य अभिवृद्ध्य सिद्ध्यर्थम मम ग्रहे आदिलक्ष्मी यशोलक्ष्मी विद्यालक्ष्मी वीरलक्ष्मी विजयलक्ष्मी धनलक्ष्मी धान्यलक्ष्मी संतानलक्ष्मी सौभाग्यलक्ष्मी धीलक्ष्मी सिद्धलक्ष्मी प्रसन्नलक्ष्मी गजलक्ष्मी इत्यादि षोडश महालक्ष्मी अंबिकायाः नित्य निवास प्राप्त्यर्थम असितांग भैरव गुरु भैरव चंड भैरव क्रोधन भैरव उन्मत्त भैरव भीषण भैरव कपाल भैरव संहार भैरव इत्यादि अष्ट भैरव स्वरूपाय भैरवी अंबिका समेत स्वर्ण आकर्षण भैरव प्रसादेन ऋण विमोचन सिद्धि द्वारा धन आकर्षण सिद्ध्यर्थम सूर्य ग्रह प्रसादेन देह पुष्टि देह आरोग्य अभिवृद्ध्य सिद्ध्यर्थम चंद्र ग्रह प्रसादेन मनशांति मन अमैधि प्राप्त बल सिद्ध्यर्थम अंगारः ग्रह प्रसादेन भूमि लाभ सिद्ध्यर्थम सहोदर सहोदरीना मध्ये अन्योन्य प्रेम वास पुरस्सर स्नेह अभिवृद्ध्य सिद्ध्यर्थम बुधग्रह प्रसादेन बुद्धिप्रहास वाक्विलास सिद्ध्यर्थम गुरुग्रह प्रसादेन गौरव धन पुत्र पौत्र अभिवृद्धि
सिद्ध्यर्थम शुक्रग्रह प्रसादेन मांगल्य प्रतिबंधः दोष निवारण सिद्ध्यर्थम शनीश्वर ग्रह प्रसादेन पादचार द्विचक्र चतुर्चक्र षट्चक्र आकाश विमान धूमसकट नौकादि प्रयाण काले काल मृत्यु अपमृत्यु दोष निवारण सिद्धि द्वारा वेदोक्त दीर्घ आयुष्य अभिवृद्ध्य सिद्ध्यर्थम राहुग्रह प्रसादेन वैद्य चिकित्सायां सामर्थ्य बल सिद्ध्यर्थम केतुग्रह प्रसादेन ज्ञान वैराग्य ज्ञान मोक्ष अभिवृद्ध्य सिद्ध्यर्थम सहल पुण्य क्षेत्राटन मूर्ति दर्शन कीर्ति गलित प्राप्त्यर्थम आदित्यादि नवग्रह देवदाना प्रसादेन साधक रीत्या तत्काले संभावित अंतर्गत दोष निवारण सिद्ध्यर्थम अश्वत्थाम महाबली व्यास विभीषण कृपाचार परशुराम आंजनेय इत्यादि सप्त चिरंजीवी देवतानां प्रसादेन मार्कंडेय भक्तैव विद्य चिरंजीवत्व प्राप्त्यर्थम पदे पदे दैवीह कैंकर्य अभिवृद्ध्य सिद्ध्यर्थम कुलदेवता परिपूर्ण अनुग्रह प्रसाद सिद्ध्यर्थम सुवासिनी देवतानां प्रसादेन सकल सौभाग्य सिद्ध्यर्थम निजपति शुश्रूषा पूर्वकम सकल सौभाग्य सिद्ध्यर्थम अस्याः देव देव्यायाः जगत् जनन्यायाः दुष्ट विग्रह शिष्ट परिपालन आविर् भूतायाः श्री मुत्तुमारी अंबिकायाः परिपूर्ण अनुग्रह प्रसादेन अस्मिन् क्षेत्रे विशेषतः महा दीप पूजा आराधना च संकल्प प्रहारेण अद्य करिष्ये கையில் இருக்கிற மஞ்சள் அரிசியை தங்களுடைய இடது பாகம் லெஃப்ட் சைடில் போட்டுருக்கு. கையை சுத்தம் பண்ணிக்கணும். அப்போ இப்போ கணபதி பூஜை பண்ணோம். அவர் முன்னாடி சங்கல்பம் பண்ணார். சங்கல்பம்னா சுவாமிகிட்ட அப்ளிகேஷன் பேர். அந்த அப்ளிகேஷன் என்னன்னா நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சொன்னார் சம்ஸ்கிருதத்தில். இப்போ இந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் ஃப்ளைட்டில் போகிறீங்க, கப்பலில் போகிறீங்க, அதுக்கு பேர் ஆகாச விமான பயணம், நௌகாதி பயணம். நௌகானா கப்பல் பேர் சம்ஸ்கிருதம். ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த அந்த இதில் நம்ம பிரயாணம் பண்ணுறோம்னா அதுக்கு பேர் அபமிருத்தி தோஷம்னு பேர். நமக்கு இடையூறு இல்லாமல் அந்த ஊருக்கு நல்லபடியாக போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு இந்த சங்கல்பத்தில் சொன்னார். பாதச்சார द्विचक्र द्विचक्र षट्चक्र धूमशकट आकाश नौकादि प्रयाण काले समस्त अपमृत्यु दोष निवारणार्थம். இந்த ஊருக்கு தேவையான சங்கல்பம். அப்போ நமக்கு எல்லாம் கிடைக்கணும்னா இந்த சங்கல்பத்தில் சொன்னது எல்லாமே உங்களுக்கு தேவையானது எல்லாம் சொல்லியிருக்கார். இப்பொழுது அந்த கணபதி முன்னாடி சங்கல்பம் பண்ணிட்டோம். அவர் கணபதியை தங்களுடைய இடத்துக்கே நீங்கள் சென்று விடுங்கள், எங்களுக்கு இந்த விநாயகர் பூஜை பண்ணி உங்களை முன்னாடி சங்கல்பம் பண்ணிட்டோம், இந்த பூஜையினுடைய பலன் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் சொல்லி அவர் யதாஸ்தானம்
வந்தாங்க. வந்துட்டு எல்லாருக்கும் அவங்களுக்கு உபசாரம் பண்ணோம். அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அது போல மகா கணபதியை இப்போ யதாஸ்தானம் பண்ண போகிறோம். ஒரு சொட்டு ஜலம் எடுத்து அந்த விநாயகர் பாதத்தில் விடுங்க. மகா கணபதியே கொடுக்கும். நமஹ யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. ஓகே, அந்த விநாயகர் புஷ்பத்தை எடுத்து கொஞ்சம் கண்ணில் வச்சுட்டு சிறப்பில் வச்சுக்கணும், தலையில் வச்சுக்கணும். பூஜை பண்ண புஷ்பத்தை தலையில கையை வச்சுட்ட பிறகு திருப்பி கையை தொடக்கணும். அப்போஸ்மஸ்ய இப்ப கையில இருந்த அக்ஷதை புஷ்பம் இதெல்லாம் எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம அம்பாவை வந்து தீபத்துல ஆவாசனம் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் மணி அடிச்சுட்டே மந்திரம் சொல்லிட்டு தீபத்தை ஏற்றணும். இந்த கையில ஒரு தீபம் வச்சிருக்கீங்க, அந்த தீபத்தினால ஏற்றுங்க. இல்லாதவர்கள் மத்திப்பட்டியால ஏற்றுங்க. சொல்லுங்க. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரயம்பகே கௌரி நாராயணி. பலமாக ஏற்றணும், ரவுண்டா ஏற்றணும். நமோஸ்துதே நமஸ்தே அஸ்து மகாமாயே ஸ்ரீபீఠேஸ்வர பூஜிதே சங்கச்சக்ர பிரஜாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே சரணாகத ஈனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யாப்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. மூன்று சக்தியினுடைய அம்பிகையாக இருக்கக்கூடிய துர்கா லட்சுமி சரஸ்வதி தாயே எங்களுடைய தீபத்தில் எழுந்தருள பிரார்த்திக்கின்றோம். இப்ப கையில புஷ்பத்தை எடுத்துங்க, அந்த அக்ஷரை எடுத்துங்க. ரெண்டு எடுத்துட்டு அம்மாவை இப்போ இந்த தீபத்தில் வரவழைக்க போறோம். ரெண்டு புஷ்பம் போடுங்க. ஓம் அனந்தாய நமஹ, ஓம் தர்மாய நமஹ, ஓம் ஞானாய நமஹ, ஓம் வைராக்யாய நமஹ, ஓம் ஐஸ்வர்யாய நமஹ, ஓம் பத்மாய நமஹ. பத்மமத்யே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஸ்வரூபிணி தீப महालक्ष्मी आसनाय नमः. महालक्ष्मी मूर्तये नमो नमः. श्री मुत्तु महामारी आसनाय नमः. मुत्तुमारी मूर्तये नमः. கையில புஷ்பம் வச்சுட்டு மகாலட்சுமி நம்ம அப்பா முத்துமாரிய ரெண்டு பேருமே மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த தியானம்னு பேரு. தியானம்னா அவங்களுடைய வடிவத்தை கூறுவது தியானம்னு பேரு. அதாவது மனதாலே தியானிக்கிறப்ப சொல்றோம் இல்லையா, நான் வந்து யோகா கிளாஸுக்கு போறேன் அப்படின்னு. அப்படின்னா என்ன, தியான பயிற்சிக்கு போறாங்கன்னு பேரு. அந்த தியானம் தான் அம்பாளுடைய வடிவத்தை சொல்ல போறோம். சொல்லுங்க. லக்ஷ்மி க்ஷீர சமுத்திரராஜ தனயாம் ஸ்ரீரங்க தாமேஸ்வரி தாசீபூத समस्त देववनितां लोकैक दीपांगुरां श्रीमन् मंद कटाक्ष लब्ध विभवां ब्रह्मेन्द्र गंगाधरां वां त्रैलोक्य कुटुंबिनी सरसिजां वंदे मुकुंद प्रियां दुर्गा लक्ष्मी सरस्वती स्वरूपिणी महालक्ष्मी अस्मिन् दीपबिम्बे ध्यायामि आवाहयामि. அந்த கையில இருக்க புஷ்பத்தை அம்பாளுடைய பாதத்துல சேர்த்துக்கணும். திரும்பவும் கொஞ்சம் புஷ்பம் எடுத்துக்கணும். இப்ப மாரியம்மன் ஆவாகனம் பண்ணுவோம்.
शीतलेत्वं जगन्माता शीतलेत्वं जगत्पिता शीतलेत्वं जगद्धात्री शीतलादि नमो नमः अस्मिन्ने दीपबिम्बे मुत्तुमहामारीं ध्यायामि आवाहयामि அம்பாளுடைய பாதத்தில் சேர்த்துருக்கோம். இப்ப மகாலட்சுமி, துர்கா, லட்சுமி, சரஸ்வதி, முத்து மகாமாரியம்மன் அம்பாளை இந்த தீபத்துல நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்ப அக்ஷதை எடுத்து அவளுக்கு வந்தவொடனே என்ன செய்வோம், யாராவது உட்காருன்னு சொல்லுவோம். அதுக்கு ஆசனம்னு பேர். இப்ப ஆசனம் சேர்க்க போறோம். துர்கா, லட்சுமி, சரஸ்வதி, சுரூபிணி, மகாலட்சுமி அக்ஷதையால பூஜை பண்ணுவோம். ஆசனம் சமர்ப்பயாமி மகாமாரி ஆசனம் சமர்ப்பயாமி. 4 முறை பாதத்துல ஜலம் கொடுக்கணும். யாராவது தான் கால அலம்பரத்துக்கு ஜலம் கொடுக்கணும், குடிக்கிறதுக்கு ஜலம் கொடுக்கணும், அவங்கள அமர்ந்து சாப்பிட சொல்லணும். இதுதான் இந்த 3 ஆசனம், ஆச்சமணியம், வாத்தியம், அர்க்கியம்னு சொல்லுவாங்க. அதை செய்ய போறோம். துர்கா, லட்சுமி, சரஸ்வதி, சுரூபிணி, மகாலட்சுமி பாதயோஹோ வாத்தியம் சமர்ப்பயாமி, அர்க்கியம் சமர்ப்பயாமி, ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. இப்போ அம்பாள் வந்தோடனே அம்பாளுக்கு வஸ்திரம் கொடுத்து ஸ்நானம் பண்ணி சந்தனம், குங்குமம், புஷ்பம் இதெல்லாம் சாத்துறதுக்கு உபச்சாரம்னு பேர். அந்த உபச்சாரத்தை செய்ய போறோம். ஓம் மகாலட்சுமி நமஹ மங்கள ஸ்நானம் சமர்ப்பயாமி. இன்னொன்று புஷ்பம் எடுத்து ஜலத்தில் தெளிச்சு அந்த தீபத்து மேல தெளிக்கும். அந்த தீப சுடர் மேல தெளிச்சிடாது. ஸ்நானம் சமர்ப்பயாமி. ஸ்நான அனந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. வஸ்திரார்த்தம் அக்ஷதான சமர்ப்பயாமி. அக்ஷதை போடுது. அலங்கரணார்த்தம் கந்தான தாரயாமி. சந்தனம் இருந்தா மேல வைக்கும். முன்னாடி வச்சுட்டு எல்லாரும் அக்ஷதை கூட போட்டா கூட பரவாயில்ல. கந்தஸ்ய உபரி ஹரித்ராசூர்ணம் சமர்ப்பயாமி. குங்கும சாத்துவோம். அந்த பக்கத்தில் வச்சிருக்கக்கூடிய அந்த ரோஸ் பீஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களோ அது பேர் சௌபாக்கியம் பேரு. சௌபாக்கிய திரவியம் சமர்ப்பயாமி. புஷ்பம் இருந்ததுன்னா புஷ்பத்தினால பூஜை பண்ணணும். அம்பாளுடைய திருநாமத்தை உங்களுக்கு சௌகரியமா இருக்கிறதுனால அம்பாளுடைய திருவிளக்கு பூஜையினுடைய விசேஷமா இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை இப்போது இங்க நம்ம சொல்ல போறோம். நீங்க திரும்ப சொல்லலாம். ஓம் துர்கா லட்சுமி சரஸ்வதி சுரூபிணி மகாலட்சுமி நமஹ புஷ்பாணி பூஜையாமி. குங்குமத்தினாலே பூஜை பண்ணலாம். புஷ்பத்தினால பூஜை பண்ணலாம், எல்லாம் குங்குமத்தினால பூஜை பண்ணீங்கன்னா நீங்க தினமும் அதை எடுத்து இட்டுக்கலாம். அந்த குங்குமத்தை நம்ம ரொம்ப நாளுக்கு பயன்படுத்தலாம். புஷ்பமா இருந்தால் இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்மளால பயன்படுத்த முடியும். எல்லாரும் குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணா ரொம்ப விசேஷம். ஓம் வாமானி நமஹ. ஓம் ஜேஷ்டானி நமஹ. ஓம் ரௌத்ரி நமஹ. ஓம் கால்னி நமஹ. ஓம் கலவிகரண்ணி நமஹ. ஓம் பலவிகரண்ணி நமஹ. ஓம் பலப்பிரமதண்ணி நமஹ. ஓம் சர்வ பூத கமண்ணி நமஹ. ஓம் மனோன்மண்ணி நமஹ. ஓம் அகிலாண்டகோட்டி நமஹ. பிரம்மாண்ட நாயகி நமஹ. சரணாகத ரக்ஷிணி நமஹ. ஸ்ரீ துர்கா லட்சுமி சரஸ்வதி சுரூபிணி மகாலட்சுமி நமோ நமஹ. ஓம் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி. கோபமும் திருவும் புறப்பாய் போற்றி. முற்றறிவு ஒளியாய் நிகழ்ந்தாய் போற்றி. மூவுலகம்
நிறைந்திருந்தாய் போற்றி வரப்பில் இன்பமாய் வளர்ந்து இருந்தாய் போற்றி இயற்கையாய் அறிவொளி ஆனாய் போற்றி ஈரேழுலகம் ஈந்தாய் போற்றி பிறவு மாதா பெரியோய் போற்றி பேரின்ப பெருக்காய் பொழிந்தாய் போற்றி பேரு அருட்கலாம் பேரருளே போற்றி முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி மூவுலகம் தொழ மூந்தோய் போற்றி அறிவிலா செல்வம் தருவாய் போற்றி ஆனந்த அறிவொளி விளக்கே போற்றி ஓம் என்னும் பொருளாய் உள்ளோய் போற்றி இருள் கெடுத்து இன்பம் அருளும் எந்தாய் போற்றி மங்கள நாயகியே மாமணியே போற்றி வளமை நல்கும் வள்ளியே போற்றி அறம் வளர் நாயகி அம்மையே போற்றி மின்வழி அம்மையார் விளக்கே போற்றி மின்வழி கிழம்பாய் வளர்த்தாய் போற்றி தையல் நாயகி தாயே போற்றி தொண்டர் அகத்தமிழ் தூமணி போற்றி முக்தர சுடரின் முதல்வி போற்றி ஒளிக்குள் ஒளியாய் உயர்வாய் போற்றி சூடாமணியே சுடரொளியே போற்றி இருள் ஒழித்து இன்பம் ஈவோய் போற்றி அருள் பொழுது என்னை ஆழ்வாய் போற்றி அறிவுக்கு அறிவாய் ஆனாய் போற்றி இல்லக விளக்காம் இரவி போற்றி சுடரே விளக்காம் தூயாய் போற்றி இடரை தலையும் இயல்பினாய் போற்றி ஏறி சுடராய் என்ற இரவி போற்றி ஞான சுடர் விளக்காய் என்றாய் போற்றி அருமறை பொருளாம் ஆதி போற்றி தூண்டு சுடரணைய ஜோதி போற்றி ஜோதியே போற்றி சுடரே போற்றி ஓதும் உள்ளொலி விளக்கே போற்றி இருள் கெடுக்கும் இல்லக விளக்கே போற்றி சொல்லக விளக்காம் ஜோதி போற்றி பலர்கான் பற்பல விளக்கே போற்றி நல்லக நமசிவாய விளக்கே போற்றி உலப்பினார் ஒளிவளர் விளக்கே போற்றி உணர்வு சுழல் கடந்ததோர் விளக்கே போற்றி உடம்பெனும் மனைய விளக்கே போற்றி உள்ள தனி விளக்கே விளக்கே போற்றி மடம் மடு உடற்மை விளக்கே போற்றி உயிரினும் திருமையக்கு விளக்கு போற்றி இடப்படும் ஞானத்தி விளக்கே போற்றி நோக்குவார்க்கு எரிகொள் விளக்கே போற்றி ஆதியாய் நடுவாகும் விளக்கே போற்றி அளவிலா அளவுமாகும் விளக்கே போற்றி ஜோதியாய் உணர்வுமாகும் விளக்கே போற்றி சில்லை பொதுநல விளக்கே போற்றி கற்பனை கடந்த ஜோதி போற்றி கருணையே உருவமாம் விளக்கே போற்றி அற்புத கோல விளக்கே போற்றி அருமறை சிறப்பு விளக்கே போற்றி சிற்பன யோக விளக்கே போற்றி பொற்புடன் நடஞ்சி விளக்கே போற்றி உள்ள திருவருளை ஒழிப்பாய் போற்றி கல்ல புலம்பை
அரைப்பாய் போற்றி உருகுவோர் உள்ளத்து ஒளியே போற்றி பெருகருள் சுரக்கும் பெருமை போற்றி இருள் சேர் இருவினை எரிவாய் போற்றி அதுவே உருவே அருளுருவே போற்றி நந்தாவிளக்கே நாயகியே போற்றி செந்தாமரைத்தால் தந்தால் போற்றி தீப மங்கள ஜோதி போற்றி மதிப்பவர் மணமணி விளக்கே போற்றி பாகம் பிரியா பராபரை போற்றி ஆகம முடிமேல் அமர்ந்தாய் போற்றி ஏகமும் நடஞ்சை எம்மான் போற்றி ஊழி உழி உள்ளோய் போற்றி ஆழியான் காண அடியே போற்றி ஆதியும் அந்தமும் ஆனாய் போற்றி அந்தமில்லா இன்பம் அருளோய் போற்றி முந்திய வினையை முடிப்பாய் போற்றி பொங்கும் கீர்த்தி பூரண போற்றி தன்னருள் சுரக்கும் தாயே போற்றி அருளே போற்றி உருவே போற்றி உருவாய் அமர்ந்தாய் போற்றி இருநிற மக்கள் இறைவி போற்றி குருவென ஞானம் கொடுப்பாய் போற்றி ஆறுதல் எமக்கிணங்கு அலிபோய் போற்றி தீயதெல்லாம் தீர்க்கும் திருவே போற்றி பக்தியில் ஆழ்ந்த பரமே போற்றி எத்திக்கும் துதி எய்தாய் போற்றி அஞ்சல் என்ற அருளும் அம்மையே போற்றி தஞ்சம் என்ற வரை சார்வோய் போற்றி ஓதுவார் அகத்துறை ஒளியே போற்றி ஓங்காரத்து உள்வழி இலக்கே போற்றி எல்லா உலகம் ஆனாய் போற்றி கொல்லா வினைகள் அறுப்பாய் போற்றி புகழ்சேவடி என்மேல் வைத்தாய் போற்றி செல்வாய் செல்வம் தருவாய் போற்றி பூங்கடல் இலக்கே போற்றி 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 உலகம் ஓப்புற வாழ்வருள் போற்றி உயிரின் பசிப்பினி ஒழுத்தருள் போற்றி செல்வம் கல்வி சிறப்பருள் போற்றி நல்லன்பு ஒழுக்கம் நல்குவாய் போற்றி விளக்கிட்டார் நெய்நெறி விளக்குவாய் போற்றி நலமிலான் உயிருக்கு நல்குவாய் போற்றி தாயே நின்னருள் தந்தாய் போற்றி தூய நின் திருவடி தொழுதனம் போற்றி போற்றி என்பார் அமரர் விளக்கே போற்றி போற்றி என்பார் மனிதர் விளக்கே போற்றி போற்றி என் அன்பொலி விளக்கே போற்றி 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 திருவிளக்கே போற்றி போற்றி दुर्गा लक्ष्मी सरस्वती स्वरूपिणी महालक्ष्मी नमः दिव्य शरण कमलजोः कुंकुमार्चने पुष्पार्चने पूजाः समर्पयामि விளக்குறது என்ன கம்மியாக இருந்தால் என்ன கொஞ்சம் விட்டுக்கோங்க.
ஏற்றும் போது விளக்க சரியா கவனித்து பார்க்கணும். தேங்காய் உடைச்சு பொங்கல் வச்சவங்கலாம் உட்காந்துங்க. அடுத்தது ஊதுபத்தி காமிக்கணும், தீபம் காமிக்கணும், காமிக்க இருக்கின்றார்கள். உங்க தீபாராதனை பார்த்தவுடன் அம்பாளையும் தரிசனம் பண்ணிக்குமாறு தெரிவித்துக் கொள்கிறோம். பிரத்யக்ஷ தீபம் தரிசயாமி. அந்த ஊதுபத்தியை வாழைப்பழத்தை போய் வச்சுக்கோ. அந்த மெயின் தீபத்திலிருந்து யாரும் கற்பனை ஏற்றக்கூடாது. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தீபத்திலிருந்து ஏற்றணும். இல்லைனாக்கா பட்ஜெட் இருந்தால் அதுலேருந்து ஏற்றணும். அதில் அம்மா இருக்காங்க, பெரிய புது வழக்கு அம்மா இருக்காங்க, அதுலேருந்து தீபம் ஏற்றக்கூடாது. இப்போ வந்து சக்கரை பொங்கலை நிவேதியம் பண்ணுங்க. நிவேதியம் அம்மாவுக்கு அர்ப்பணம் பண்ணுறது. ஓம் சொல்லுங்க. துர்காலட்சுமி சரஸ்வதி स्वरूपिणी महालक्ष्मी नमः मुक्त महामारी नमः गुदान्नं निवेदयामि मंगल सक्कर पोंगल निवेदयामि. रत्न पाक फलम देखा अदर निवेदन मनु. ओम दुर्गा लक्ष्मी सरस्वती स्वरूपिणी महालक्ष्मी नमः मुक्त महामारी नमः नारिकेल कंकद्वय नगरी फल तांबूलम निवेदयामि. सूफी फल समायुक्तम नागवल्ली नवेदम कर्पूर चूर्ण संयुक्तम तांबूलम प्रतिगृह्यताम्. ओम महालक्ष्मी नमः मुखवासन कर्पूर तांबूलम समर्पयामि. கையில் ரெண்டு புஷ்பம் எடுத்துங்க. மண்டல புஷ்பம் சமர்ப்பணம் பண்ணுறோம். அம்பாளுக்கு இப்போ அலங்கார தீபம் பண்ண போகிறாங்க. அலங்கார தீபம் ஆன பிறகு நீங்கள் தீபாவளி பண்ணலாம். காமிக்கிற தீபம் இருக்காங்க போதும். அந்த தீபம் முடிச்சோன்னா அவர் வந்து காமிப்பாரு. கையில் வச்சுங்க. யோபான் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவான் புஷ்பான் பவதி சந்திரபாபா புஷ்பவான் பிரஜாவான் புஷ்பான் பவதி ஜெயவன் வேதா யோபான் வேதா ஆயுதவான் பவதி. துர்கா லட்சுமி சரஸ்வதி स्वरूपिणी महालक्ष्मी नमः. கையில் புஷ்பம் எடுத்து அம்மாள் மனசா புஷ்பம் அதுக்கப்புறமா உங்க தீபாவளி பண்ணலாம்.
உங்ககிட்ட இருக்கிற கற்பூரத்துல அந்த மெயின் தீபத்துல சேர்ந்தக்கூடாது, சைடுல இருக்கிற கீழே வச்சிருக்க தீபத்துல சேர்ந்தக்கூடாது, இல்லைன்னா வத்திப்பட்டியில சேர்த்துக்கணும். கேட்டீங்களா? சொல்லுங்க. ஓம் நமஸ்தே அஸ்து மகாமாயே ஸ்ரீபீఠேஸ்வர பூஜிதே ரங்கசக்கர யதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. ஓம் மகாலட்சுமீக வித்மஹே விஷ்ணுபத்नीच धीमहि तन्नो लक्ष्मीः प्रचोदयात्. दुर्गा लक्ष्मी सरस्वती स्वरूपिणी महालक्ष्मी नमः. विष्णुमहामारी नमः. कर्पूर नीराजनं निर्दयामि. दीपाराधனை சுற்றி அம்பாளுடைய பாத்திரம் வைத்திருந்த ரட்சான தாரயாமி. ஒரு சொட்டு ஜலம் எடுத்து வருங்க. அனந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. எல்லாரும் கற்பூரத்தை கண்ணில் ஊற்றிங்க. கண்ணில் ஊற்றிட்டு கையில் புஷ்பம் வச்சுக்கணும். இப்போ அம்பாளுடைய விசேஷமாக இருக்கக்கூடிய பாடல்களும் அம்பாளுடைய போத்திரங்களை இப்போ சொல்ல போகிறோம். உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரார்த்தனைகள்லாம் மனதில் வேண்டிக் கொள்ள வேண்டும். இப்போதான் அம்பாள்கிட்ட கேட்கக்கூடிய இவ்வளோ தூரம் பூஜை பண்ணோம், அம்பாளை நம்மளை எல்லாம் நம்ம தெரிய பண்ணது ரூபம் காமித்தது எல்லாம் ஏற்றுக்கொண்டால் இப்போ நம்ம அம்பாள்கிட்ட வந்து வரம் வாங்கக்கூடிய நேரம். நமக்கு என்னென்ன தேவை? எல்லாமே இந்த உலகத்தில் 16 செல்வங்களும் வேண்டும். அந்த எல்லா செல்வத்தையும் நமக்கு அருள வேண்டும். அப்பேற்பட்ட 16 செல்வங்களும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு அடைவதற்காக இந்த நம்ம மகாலட்சுமி வழிபாடு செய்கிறோம். அப்போ இந்த மந்திரம் சொல்லி முடிச்சோம்னா எல்லாரும் அந்த புஷ்பத்தை அம்பாளுடைய பாதத்தில் சேர்த்து அம்பாளை பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் பத்மா சனஸ்திதே தேவி பரபிரம்ம ஸ்வரூபிணி பரமேசி ஜெகன்மாதः महालक्ष्मी नमोस्तुते. ओम दुर्गा लक्ष्मी सरस्वती नमो नमः. ओम उत्तु महामारी नमः. ओम तिरुविलक्के तिरुविलक्के देवी पराशक्ति तिरुविलक्के देविயின் வடிவே திருவிளக்கே தேவியே உனக்கு நமஸ்காரம். இருளை அகற்றும் திருவிளக்கே இன்பம் அளிக்கும் திருவிளக்கே எங்கும் ஒளி தரும் திருவிளக்கே லக்ஷ்மி உனக்கு நமஸ்காரம். மங்கள ஜோதியாம் திருவிளக்கே மாலையில் ஒளி தரும் திருவிளக்கே காலையில் ஒளி தரும் திருவிளக்கே சரஸ்வதி உனக்கு நமஸ்காரம். திருமகள் வடிவே திருவிளக்கே தேவரும் வழிபுரியும் திருவிளக்கே செல்லலிய ஜோதியே திருவிளக்கே சாரதே உனக்கு நமஸ்காரம். அஷ்டலட்சுமி வடிவே திருவிளக்கே ஆனந்த நர்தனி திருவிளக்கே ஆலய பூஷணி திருவிளக்கே ஆதிபராசக்தி நமஸ்காரம். பாக்கியலட்சுமியாம் திருவிளக்கே பக்தியை அளித்திடும் திருவிளக்கே பதவியை தந்திடும் திருவிளக்கே பவானி உனக்கு நமஸ்காரம். ஜெகமெல்லாம் விளங்கும் திருவிளக்கே
ஜெகதீஸ்வரி வடிவே திருவிளக்கே அழகை அளிக்கும் திருவிளக்கே அம்மா உனக்கு நமஸ்காரம் சௌந்தர்ய ரூபிணி திருவிளக்கே சந்தான பலம் தரும் திருவிளக்கே சம்பத்தை அளிக்கும் திருவிளக்கே சக்தியே உனக்கு நமஸ்காரம் துர்கா லட்சுமி சரஸ்வதி ஸ்வரூபிணி மகாலட்சுமி உனக்கு நமஸ்காரம் ஸ்ரீ முத்து மகாமாரி தாயே உனக்கு நமஸ்காரம் கையில புஷ்பத்துலாம் பிரார்த்தனை பண்ணீங்க. ஜெய தேவி ஜெய தேவி ஜெய தேவி ஜெய தேவி ஜெய லலிதே ஜனனி ஜெய லலிதே ஜனனி காருண்யம் குருவரதே காருண்யம் குருவரதே பங்கஜதல நயனே பங்கஜதல நயனே ஞானஸ்தவன பராஜன ஞானஸ்தவன பராஜன சபிதா கிலதாவே சபிதா கிலதாவே ரக்த பீஜ விநாசினி भावित कृतनीभे रक्त बीज विनाशिनी भावित कृतनीभे जय देवी जय ललिते जननी जय ललिते जननी. அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ மனசில் நல்லா ஐயா சொன்னாங்க பிரார்த்தனை பண்ணி சொல்லலாம். பேசாமல் அமைதி அப்படியே மனசில் என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் மனசில் நினைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். கொஞ்ச நாளைக்கு கோயிலுக்கு வந்து அமைதியாக என்ன பண்ணுறோமோ அதுதான் கிடைக்கும். வர வேண்டும் தாயே ஒருவரும் தர வேண்டும் நீயே வர வேண்டும் தாயே ஒருவரும் தர வேண்டும் நீயே வர வேண்டும் தாயே அரும்பளர்க்கும் அம்மா பர்வத வர்தனி அரும்பளர்க்கும் அம்மா பர்வத வர்தனி ஐயாறு தனில் மேவும் தர்மசவர்தனி திருவையாறு தனில் மேவும் தர்மசவர்தனி வர வேண்டும் தாயே தானெனும் அகங்கை தலைக்கே ஏறாது தாழ்ந்த நிலையிலோ தர்மம் மாறாது தானெனும் அகங்கை தலைக்கே ஏறாது தாழ்ந்த நிலையிலோ தர்மம் மாறாது வான்புகழ் வல்லவன் வகுத்த நல்வழி வான்புகழ் வல்லவன் வகுத்த நல்வழி வையதோ காத்திட வரமருள் தாயே இந்த வையதோ வாழ்ந்திட வரமருள் தாயே வர வேண்டும் தாயே ஒருவரும் தர வேண்டும் நீயே வர வேண்டும் தாயே கற்பூர நாயகிய கனகவல்லி காளிமகமாயே கருமாரியம்மா அம்மா கற்பூர நாயகிய கனகவல்லி காளிமகமாயே கருமாரியம்மா கற்பூர கொண்ட சிவகாமியம்மா கூடிருந்த வள்ளி தேவயானையம்மா விபோல வேதவல்லி விசாலாட்டி விழிகோல மாமதுரை மீனாட்சி கற்பூர நாமமைத்தோன் எங்கு தாயே துணையாக வாழ்விப்பார் என்னை நீயே கண்ணீரை துடைத்துவிட ஓடிவாயம்மா காத்திருக்க வைத்திருதல் சரியோம்மா சின்னவழி குலை கேட்டு உன்முக சிரிப்பு சிரித்தபடி என்னை தினம் வழி அனுப்பு அம்மா
கழுப்பிணி இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்புலகலாத மனைவியும் தலகாத சந்தானமும் காணாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஓர் தடையில் வாழாத கொடையும் தொலையாத நிதியும் அங்கோணாத தோறும் ஒரு துன்பமில்லாதவரும் துயரின் பாதத்தில் அன்பு உணர்வதி உடம்பரோடு கூட்டுகின்றாய் அலையாடி அழுதும் மாயனது தங்கையே ஆதி கடவுளின் வாழ்வே அமுது சருள்வாது மகளாத சுழல்வாய் அருள்வாய் அபிராமியே அபிராமியே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தருவு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வந்தமில்லும் தரும் நல்லன எல்லாம் தரும் நல்லன எல்லாம் தரும் நண்பர் என்பதற்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கிடைக்கின்ற பார்வதி பதிகே ஹர ஹர மகாதேவ. பராசக்தி ஜெய் முத்தமாரிபிகே. கையில புஷ்பம் வச்சிருக்கீங்களா? அந்த புஷ்பத்தை இந்த மந்திரம் சொல்றவங்க சேருங்க. ஓம் துர்கா லட்சுமி சரஸ்வதி ஸ்வரூபிணி மகாலட்சுமி நமஹ முத்து மகாமாரி நமஹ யானி கானி ச பாபானி ஜென்மாந்தர கிருத்தானி ச தானி தானி வினஸ்யந்தி பிரதட்சண பதே பதே அனந்த கோடி பிரதட்சண நமஸ்கார பிரார்த்தனாः சமர்ப்பயாமி சமர்ப்பயாமः. எல்லாரும் டெய்லி அந்த புஷ்பத்தை அம்மாவுடைய திருப்பாதத்தில் சேர்த்துக்குவோம். இப்பொழுது இந்த அம்மாவுக்கு நம்ம உபச்சாரம்லாம் பண்ணிட்டோம். அம்மாவுடைய அந்த இடத்துல எங்கேயிருந்து வந்தாங்களோ அந்த இடத்துல அம்மாவை போய் சேர்க்க வேண்டும். அதனால அம்மாவிட்ட வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணி அம்மாவுடைய பொறுப்பாளர்கிட்ட வந்து தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் அரிசி எடுத்து அம்மாவுடைய பாதத்துல சேர்த்துட வேண்டியது. சொல்லுங்க. ஓம் துர்கா லட்சுமி சரஸ்வதி ஸ்வரூபிணி மகாலட்சுமி நமஹ முத்து மகாமாரி நமஹ समस्त उपचारान् समर्पयामि अन्यदा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्य भावेन रक्ष रक्ष महेश्वरी रक्ष रक्ष महेश्वरी रक्ष रक्ष महेश्वरी. ओम दुर्गा लक्ष्मी सरस्वती स्वरूपिणी नमः मुत्तु महामारी नमः यथास्थानं प्रतिष्ठापयामि शोभः क्षेमार्थे पुनः आगमनाय च. அம்பாளை பூஜை கூப்பிட்டுருந்தோம். நம்ம திரும்ப எப்பெல்லாம் கூப்பிடுறோமோ அப்பெல்லாம் அம்பாள் நீங்க வரணும்னு சொல்றதா இந்த சம்ஸ்கிருதத்தினுடைய வார்த்தை. அம்பாளுடைய அனுகிரகத்தினால நீங்கள்லாம் நீண்ட சுமங்கலியாகவும் இந்த ஆலயம் மேலும் மேலும் லட்சுமி கடாட்சத்தோடும் உங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய 4 விதமான புருஷார்த்தங்களையும் அபிராமி பட்டர் ஐயா சொன்னது போல அந்த 16 செல்வங்களும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும். இந்த பாரத தேசம் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய சனாதனத்துக்கு ஏற்படக்கூடிய இடையூறுலாம் தகர்த்தி நம்மளுடைய குழந்தைகள்லாம் இந்த சனாதன தர்மத்தை காப்பாற்ற வேண்டும்னு இந்த சமயத்தில் நீங்கள்லாம் கூட்டு பிரார்த்தனையா மனசுல வேண்டிட்டு நம்மளுடைய எதிர்கால பேரம் பேத்தி எல்லாரும் சிறப்பா இதை விட இன்னும் சிறப்பா வரலாம் இந்த சனாதன தர்மத்தை காப்பாற்ற வேண்டும்னு அம்பாளுடைய திரு சன்னிதானத்தில் முத்து மகாமாருடைய பொற்பாத கமலங்களை வேண்டிக் கொண்டு அனைவரும் சௌக்கியமாக இருக்க பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஜெய் ஆதி பராசக்தி. அங்கேருந்து ஆரம்பிச்சு அம்பாவை ஒரு பிரதட்சணம் பண்ணி உங்க சௌரியப்படி இந்த தீபத்தை இது மலையேற்றிக்கலாம். வீட்டில் போய் நீங்க சௌரியமா வச்சுக்கலாம். கொஞ்சம் தான் அப்புறம் சௌரியப்படி வச்சுக்கலாம்.
எடுத்து வரும்போது பக்கத்தில் உள்ளவங்க ஜாக்கிரதையாக பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக பார்த்துக்கலாம். சும்மா ஒரு சும்மா வந்து நீ வந்து ஜாக்கிரதையாக கீழே இருக்கிற நிறைய பொருள் வந்து ஜாக்கிரதையாக பேசணும். जगह दे दो जाने के लिए। நமஸ்காரம் பண்ணிட்டு அவருக்கு திருப்பி ஒரு வாட்டி சொல்லி வச்சிருக்கோம். டெய்லி நமஸ்காரம் பண்ணா ரொம்ப விசேஷம். அது வந்து வாய்ப்பு இல்லைன்னா அவர்கள் ஆலயத்துக்கு வரும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மலையாளத்தில் நாயகர்கள் மாசவர்களுடன் ஆலயத்துக்கு வரும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இது நமது பஜார் கமிட்டி சார்பாக முத்துமாரியம்மன் ஆலயத்தில் விசேஷமாக டெக்கரேஷன் பண்ணி கொடுத்த மரியாதைக்குரிய திரு எஸ் காயம்ப மாம்சா அவர்களுக்கு